ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சர் 360. நான் தான் உங்கள் டிகேப்ஸ். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே டிடி நெக்ஸ்ட் லெவல் மூவி பார்த்துருப்பீங்க. உண்மையுமே ஒரு ஃபன் ஹாரர் மூவின்னு சொல்லலாம். ஸோ அந்த மூவி பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம், அதாவது இந்த ட்ரைலஜியே ஒரு மாதிரி சூப்பரான அந்த ஹாரரை வந்து வேறு மாதிரியான ஒரு ஃபன் எலமெண்ட்டில் கொண்டு போன ஒரு மூவி. அந்த ட்ரைலஜுமே அப்படி தான் பில்டாக இருக்கும். ஸோ எல்லா பார்ட்டர்ஸுமே உண்மையிலுமே நல்லா ஒரு பயங்கரமான வைப்பில் இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த தில்லுக்கு துட்டு 2 அது வந்து உண்மையிலுமே ஒரு வேறு லெவல் ட்ரீட், ஒரு செம்ம ஒரு ஃபன் எலமெண்ட். டக்குன்னு அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபன்ஸ் வந்து அந்த மாதிரி அழகாக ஹேண்டில் பண்ணுறதாங்க. எனக்கு அந்த ஒரு பார்ட்டுக்கான ஒரு பர்ஃபெக்டான நெக்ஸ்ட் இதாக எனக்கு இந்த இது ஃபீல் ஆச்சு. நடுவில் அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசாக என்னை வந்து அந்தளவுக்கு அந்த ஒரு என்ஜாய் பண்ண விடலை. பட் ஆனால் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவலில் வந்து அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கான மூமெண்ட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. உண்மையிலுமே அந்த ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ண தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ரைட்டருடைய அந்த டேரக்டர்ஸோடைய வேலைன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அந்த மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதை ஒரு செம்ம ஒரு ஜாய்ஃபுல்லாக கொண்டு போனாங்க. அண்ட் ஹாரரை வந்து ஒரு மாதிரி நல்லாவே ஹேண்டில் பண்ணி அதுக்கான அந்த ஸ்டோரியை பக்காவாக கொண்டு வந்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரியை வந்து ரைட் பண்ண விதத்தில் தான் அந்த மொத்த மூவியுமே கொண்டு போகிறாங்க. அதாவது ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுறவங்கள பிடிக்காத ஒரு கேரக்டர், அவன் வந்து தப்பாக ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாருமே கொலை பண்ணுற ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹிச்காட் இதயராஜ்னு நினைக்கிறேன், அவர் தான் அந்த செல்வராகவன் வந்து ப்ளே பண்ணியிருப்பாப்புல. ஸோ அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றதெல்லாம் அந்த மூவியில் போக போக அந்த ஒரு விஷயத்தெல்லாம் காமிக்கிறதா இருக்கட்டும். அண்ட் சந்தானம் அவர் வந்து உள்ளார அந்த மூவிக்குள்ளார என்ட்ரானதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஒரு விஷயத்தையுமே ஆஸ் அ மூவி ரிவ்யூவராக ஒரு சில அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸஸ் அதெல்லாம் ஈஸியாக நம்மளாட்டி கெஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி கெஸ் பண்ணுவோமோ அந்த இடத்துல அவங்க கெஸ் பண்ணுற மாதிரியான அந்த ஒரு விஷயம்லாம் ஒரு மாதிரி நல்ல ஃபன்னிங்காக சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து இதில் வந்து கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிவிஎம்மாக இருக்கட்டும், கிங்ஸ்லி அண்ட் மொட்டை ராஜேந்திரன். ஸோ எல்லாருமே அந்த இடத்துல அந்த ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொட்டை ராஜேந்திரன் கேரக்டர் வந்து உண்மையுமே ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் வந்து அந்த ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டருக்கான பெருசாக அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து இருக்காது. அதாவது எப்படி அந்த கூடவே இருக்கிற ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க, பெருசாக அவருக்கான அந்த ஒரு ஐடியாலஜியை க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அந்த டிடி நெக்ஸ்ட் லெவலில் அவருக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் டைமிங்கும் அதிகமாக இருக்கும். அண்ட் அவருடைய அந்த ஐடியாலஜி என்னன்றதெல்லாம் அந்த அவராக ஓன் திங்கிங்கில் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் காமிச்சதெல்லாம் உண்மையாக சூப்பராக இருக்கும். அண்ட் அதில் வந்து கிரகணம் பிடிக்கிறப்போ அந்த நிலாவை வந்து எப்படி காமிக்கணுன்றது இவர் வேறு ஒரு லெவலில் அதை ஒரு யோசித்து அது ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க. அது செம்ம ஒரு ஃபன்னியாக இருக்கு காமிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த ஸ்டோரிக்குள்ளார அதாவது ஒரு படத்தை பார்க்க சொல்லி தான் அந்த செல்வராகவன் வந்து டிக்கெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மூவியை பார்க்க போகிறப்போ அந்த மூவியில் இருக்கிற கேரக்டரோட இவங்க மேர்ஜ் ஆகி அந்த ஒரு படத்துக்குள்ளார ஒரு படம்ன்ற மாதிரி அது ஒரு அருமையாக காமிச்சிருந்தாங்க. அது உண்மையுமே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரியான வந்து சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி செம்ம ஒரு ஹாப்பினிங்காக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அதை வில்லனாக காமிச்சது வந்து அதில் ராங்டன்னு அந்த அந்த மாதிரியான அந்த ரெஃபரன்ஸ்லாம் பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் அவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த படத்தெல்லாம் எப்படி யோசித்தாங்க, அந்த டக்குன்னு அந்த ரம்பம் அது இதுன்றது அண்ட் ராங்டன் அந்த கேரக்டர்ஸை உள்ளார இன்ட்ரடியூஸ் பண்ணி கேனிபல்ஸ், ஸோ அதெல்லாம் பண்ணி அதை ஒரு மாதிரி நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதுக்கான அந்த ஒரு ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த படத்துக்குள்ளார இருக்கிற அந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற அந்த ஒரு மூவிக்குள்ளார எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெசிகா அப்படின்றவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வாங்கியிருப்பாங்க. அதாவது அந்த ஐஸ்லாண்டில் ஒரு ஐஸ்லாண்டே வாங்கியிருப்பாங்க லிட்டரலாக. ஸோ அந்த இருக்கிற அந்த ஹோட்டலில் வந்து வர கெஸ்ட்டஸை வந்து அங்கே இருக்கிற ஒரு கேரக்டருடைய அந்த ஒரு ஃபேமிலி எல்லாருமே கேனிபல்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பாடாக கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு பிளானே போட்டிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணையுமே ஜெசிகான்ற அந்த ஒரு பொண்ணையுமே கொண்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறமா தான் அந்த கேனிபல்ஸ் எல்லாத்தையுமே இந்த பொண்ணு வந்து பழி வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வந்து அடைச்சி வச்சிருக்கிறதா அந்த ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அதை வந்து இவங்க போயிட்டு சந்தானமும் மொட்டை ராஜேந்திரன் இவங்கெல்லாம் போய்கிட்டு அதை எப்படி அந்த ஒரு ஸ்டோரியை மாற்றி எழுதுகிறாங்க, அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான். ஏன்னா அந்த ஸ்டோரி படி வேற ஒரு கேரக்டர் இருக்கும். பட் சந்தானம் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே அந்த மூவிக்குள்ளார போனதுமே அதில் ஒரு சில கேரக்டராகவே இவங்க எல்லாருமே அவங்க சொந்தக்காரங்களும் அதில் ஒரு அந்த ஜெசிகான்ற அந்த கேரக்டரில் சந்தானம் அவருடைய ஆளுமே இருக்கிறதா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அதெல்லாம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் சில விஷயங்கள்லாம் அந்த ஒரு மூவியில் எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு சில கெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணுவோம்ல, அதை ஒரு மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அந்த சந்தானம் அவர் வந்து கொண்டு போன மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு செம்ம ஒரு ஜாலியாக இருந்துச்சுங்க. லிட்டரலாக அது எதை பற்றியுமே யோசிக்காமல் சின்ன சின்ன காமெடிஸஸ் எல்லாமே ஒரு மாதிரி பக்காவாக ரிலேட் ஆச்சு. அண்ட் ஒரு இதுவுமே குறை சொல்கிற மாதிரியான அந்த ஒரு ஃபீலிங்கே கொடுக்கல. அந்தளவுக்கு அந்த ஒரு மூவியில் வந்து செம்ம ஒரு குவாலிட்டியான ரைட்டிங்கும் அண்ட் அந்த ஒரு
அண்ட் அதில் கிடைக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த மூமெண்ட்டெல்லாம் அவ்வளோ பக்காவாக ஹேண்டில் பண்ணி ஒரு ஒரு ஜாலியான ஒரு மூவியை கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பார்க்குறதுக்கும் ஒரு ஒரு ஜாலியான ஒரு மூவி. நீங்கள் ஒரு ஹாரர் மூவியை ஒரு ஃபன் ஸ்டைலில் பார்க்கணுன்னு நினச்சின்னா டெஃபினட்டாக இந்த மூவியை ட்ரை பண்ணலாம். உண்மையிலும் ஒரு ஒரு ஜாலியான ஒரு மூவின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த மூவியை பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, இந்த மூவி உங்களை ஒரு மாதிரி எக்ஸைட் பண்ணிச்சா இல்லையான்றது எல்லாத்தையுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் பர்ட்டா.